ஹாய் தோலாஸ் அண்ட் தோழிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஸோ நம்ம இன்றைக்கி எக் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு முட்டை ஒரு 5 முட்டை நான் இன்றைக்கி வேக வச்சுருக்கேன். வேக வச்சு அதை மஞ்சள் கருவை தனியாக எடுத்து வச்சுட்டு வெறும் வெள்ளைக்கருவை மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த எல்லா முட்டையோட வெள்ளைக்கருவையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணும், நல்லா குட்டியாக கட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் விதை எடுத்துகிட்டு 3 பச்சை மிளகாவை அதையும் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். 1.5 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 5 முட்டைக்கு நான் 1.5 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை முட்டை எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, எல்லாத்தையும் குட்டி குட்டியாக தான் கட் பண்ணணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அடுத்து 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பிஞ்ச் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா முட்டைன்றனால நமக்கு அந்த கவுச்சியோட வரக்கூடாது அப்படின்றதுக்காக 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு இன்னொரு பச்சை முட்டை இந்த மாதிரி தனியாக எடுத்து அதில் பெப்பர் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. பீட்டரில் பீட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்குன்னா நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது இந்த முட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான். ஓகே, ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரே இதாக நம்ம ஆட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த முட்டை எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 டீஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னா நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது நல்லா உடையாமல் ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். நம்ம எப்படி சிக்கன் 65 பண்ணுவோமோ அதே மெத்தட் தான் இதுவும். ஓகே, ஸோ மீதி இருக்கிற முட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ரவுண்டாக எடுத்து வச்சுட்டு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக கொதிக்கும்போது நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ரவுண்டாக ஆக்கிட்டு எண்ணெயில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துடலாம். அவ்வளோதான், எக் 65 ரெடி ஆயிரும். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். டெய்லி ஒரே ஆம்லேட்டு பாயிலிங் எக்கு இந்த மாதிரி சாப்பிடாம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்தா நமக்கும் வெரைட்டியாக இருந்துச்சுன்னா நமக்கும் நல்லா பிடிக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் இதை கிட்ஸுக்கு தான் நிறையா கொடுங்க. அவங்க தான் முட்டை சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஓகே, சூப்பராக. முட்டையில் நார்மலாகவே ப்ரோட்டீன், கால்சியம் எல்லாமே இருக்குங்க. அதிகமாக விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ரொம்பவே அது நம்ம ஹெல்த்துக்கு முக்கியம். அதை சாப்பிடாதவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் டேஸ்ட்டுக்காகவாவது ட்ரை பண்ணுவாங்க. நீங்களும் இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's signing off from செஞ்சு பிறகு சேனல், rashi. Bye.